இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணிக்கு நம்மளே பிரியாணி மசாலா செஞ்சு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1.5 கை அளவுக்கு மல்லி, ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, அப்புறம் அன்னாச்சிப்பூ 1, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அந்த 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 5-6 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பாதி அளவுக்கு பிரியாணி இலை, ஒரு 5-6 மிளகாய், மற்ற கல்பாசி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இந்த மசாலா எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா வாசனமாக இருக்கும். இது கூட கொஞ்சோண்டு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். இன்னும் நம்ம பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம் அந்த எண்ணெய் கூடயே. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் அந்த பிரியாணியில் ஒரு 3 ஏலக்காய், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன், ஸோ மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி சிக்கன் பிரியாணியும் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா எங்கள் ஹரி வந்து ஊருக்கு போகிறான். ஸோ நேயர் விருப்பம் இன்றைக்கி. வெங்காயம் ஒரு 30% வதங்கிருச்சு. இந்த இவன் தான் கற்றுனது. இப்போ நான் ஒரு 4 மிளகாய், சின்னதாக இருக்கிறதுனால 4 சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1.5 தக்காளி அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம அந்த மசாலா வறுத்து வச்சுருக்கிறத பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்ப்போம். வெங்காயமும் தக்காளியும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். மூடி வச்சிடலாம். இப்போ பவுடரை நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சாச்சு. நம்ம அடுத்து சிக்கனை போட்டுட்டு இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் சிக்கனை சேர்த்துக்கிறேன். நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் செய்கிறேன். அதுக்கான மசாலா அளவு தான் உங்களை சொல்லியிருக்கேன். நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மசாலா வேணும்னா நம்ம கொதி வரும்போது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மசாலா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு இந்த ஒரு செம்பில் நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். அது வந்து 3.5 டம்ளர் தண்ணி வரும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது கொதிக்கும் போதே உப்பு காரம் வேணுமா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். காட்டாதடா. இப்போ நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் வந்து அடி பிடிக்காமல் வரும். சூப்பரான சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 ரெடி. எல்லோரும் சாப்பிட வாங்க.